प्रभु ये बात सचमुच में हमारा अनुभव होने पाए, ஆண்டவரே இந்த காரியம் உண்மையிலேயே எங்களுடைய அனுபவமாக மாறட்டும். यीशु के नाम से मांगते हैं, இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம். आमीन। ஆமென். भाई सुरेश ने पतरस के जीवन के बारे में हमें याद दिलाया, சகோதரர் சுரேஷ் அவர்கள் பேதுருடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நினைப்பூட்டினார்கள். और पतरस प्रभु यीशु मसीह के संग संग चलने वाले व्यक्तियों में एक है। பேதுரு என்பவன் ஆண்டவரோடு கூட நடக்கிற மனிதர்களிலே அவனும் ஒருவன். विशेष अनुभवों को प्राप्त करने के लिए उसके प्रभु ने एक घर में ले गया जहां एक मरी हुई लड़की को जिला सके। விசேஷித்த அனுபவத்தை பெறுவதற்காக அவனை ஆண்டவர் ஒரு மரித்த பெண்ணுடைய வீட்டுக்கு அங்கே அனுப்பினார், அழைத்தார். அங்கே அந்த உயிரோட அந்த பிள்ளையை காண்பதற்காக अपने महिमा को दिखाने के लिए उसको ऊंचे पहाड़ पर ले गया। தன்னுடைய மகிமையை காண்பிப்பதற்காக பேதுருவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உயர்ந்த பர்வதத்தின் மேல் அழைத்துச் சென்றார். जहां से उसने परमेश्वर की आवाज को साफ साफ सुना। அங்கே இருந்த பேதுரு தேவ சத்தத்தை மிக தெளிவாக கேட்டிருந்தான். प्रभु के व्याकुल समय में भी पतरस को प्रभु ने बुलाया, चले आओ मेरे संग प्रार्थना करो। ஆண்டவராய் இயேசு வியாகுலப்படுகிற அந்த வேளையிலும் கூட பேதுருவை அழைத்துக் கொண்டு போனார். வா, என்னோடு கூட நீ வா. मेरा कहने का मतलब अलग अलग अनुभव में उसको ले गया ताकि वो अपने को प्रकट कर सके। நான் சொல்ல வருவதுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், வேறு வேறு நிலைமைகளிலே கர்த்தர் பேதுருவை கொண்டு போனால் அவன் இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக अपनी सामर्थ को प्रकट करने की जगह में भी उसको ले गया। தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற அந்த இடத்துக்கும் அழைத்து சென்றார். अपनी महिमा को दिखाने की जगह में भी उसको ले गया। தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அந்த இடத்துக்கும் பேதுருவை அழைத்து சென்றார். अपना दिल की व्याकुलता को पहचानने के लिए भी उसको ले गया। உள்ளத்தின் துக்கம் அல்லது வியாகுலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கும் பேதுருவை கர்த்தர் அழைத்து சென்றார். उस पतरस सेवकाई में जब बुजुर्ग हो गया, அந்த பேதுரு தன்னுடைய ஊழியத்தின் கடைசி கட்டத்துக்கு வருகிற வேளையிலே वो लोगों को कुछ छोड़ के जाने के लिए चाहता है। அந்த பேதுரு அதற்கு பின்பு வருகிற ஜனங்களுக்கு சிலவற்றை விட்டு போக விரும்பினார். एक अनुभवी व्यक्ति जो प्रभु के संग संग चला और प्रभु के लिए सेवा किया, ஒரு அனுபவமிக்க மனிதன், தேவனோடு கூட நடந்து நடந்து சென்று தேவனுக்காக ஊழியம் செய்தவன், जिसके हाथ में परमेश्वर ने कुंजियों को दिया ताकि यहूदियों के अंदर, अन्य जातियों के अंदर और समारी लोगों के अंदर पवित्र आत्मा का वरदान को लाने के कुंजी को प्रभु ने पतरस को दिया था। பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அல்லது பொழியத்தக்கதான திறவுகோல்களை பேதுருவின் கரத்திலே தேவனாய கர்த்தர் கொடுத்திருந்தார். அது யூத ஜனமாயிருக்கட்டும் அல்லது புறஜாதியாராயிருக்கட்டும் அல்லது சமாரிய ஜனமாயிருக்கட்டும், அவர்கள் மத்தியிலே போய் பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளை அவன் செய்யும்படியாக एक अनुभवी कई बातों को देखा हुआ व्यक्ति अपने मृत्यु के पहले क्या छोड़ के जाने के लिए चाहता करके हम थोड़ा विचार करेंगे। ஒரு அனுபவமிக்க மனிதன், அவன் தேவனை குறித்து அறிந்திருந்தவன், ஊழியத்திலே அநேக காரியங்களை கற்றவன், இப்பொழுது என்னவற்றை எதையெல்லாம் அவன் ஜனங்களுக்கு விட்டுவிட்டு செல்ல போகிறான் என்பதை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். कई लोग मृत्यु के समय में किस बात को याद करते हैं या दूसरों को बतलाते हैं करके जानने के लिए इच्छुक रखते हैं। அநேகர் சிலர் மரணம் அடையும் பொழுது இவர்கள் பிறருக்கு என்ன சொல்லுவார்கள், மரிக்க போகிறார்களே என்று சொல்லி அவர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலாயிருப்பார்கள். उसी में सबसे जबरदस्ती के साथ नेपोलियन बोनापार्ट उठा था। அப்படிப்பட்ட எழும்புகிறவர்கள் மத்தியிலே தான் இந்த நெப்போலியன் போனபார்ட் என்பவர் வலுவான காட்சியளித்தார். केवल फ्रांस देश को नहीं परंतु अन्य यूरोप देश को अपने हाथ में लेने के लिए चाहता था। அவர் பிரான்ஸ் நாட்டை மாத்திரமல்ல பிற யூரோப்பிய நாடுகளையும் தன்னுடைய வசமாக்கிக் கொள்வதற்காக முயற்சி எடுத்தார். अफ्रीका में अर्थात मिस्र देश में जाके उसको अपनाने के लिए उसने लड़ाई करके जीत लिया था। ஆப்பிரிக்கா இன்னும் அதாவது எகிப்து என்று சொல்கிற அந்த மிஸ்ர் இடத்திலும் போய் சண்டையிட்டு அவர் அங்கே வெற்றி கொள்ள முயற்சி எடுத்தார். वो प्रमीड के सामने जब खड़ा था, பிரமிடுக்கு முன்பதாக அந்த நெப்போலியன் நிற்கிற வேளையிலே उसने अपने मंत्रियों से पूछा, इस प्रमीड के बारे में मुझे बताओ। அப்பொழுது தன்னுடைய மந்திரி மக்களை பார்த்து அந்த நெப்போலியன் கேட்டார், இந்த பிரமிடு என்ன, கொஞ்சம் இதை குறித்து சொல்லுங்கள். और मंत्री ने उसको जवाब दिया, அப்பொழுது அமைச்சர் சொன்ன பதில், एक
पिरामिड की पत्थरों को हम लोग लेके अपना देश में जाएंगे, एक एक पत्थर को. இந்த பிரமிடுடைய ஒவ்வொரு செங்கலையோ அல்லது கல்லையோ நாம் நம்முடைய தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போனால் हमारा देश के चारों तरफ एक दीवार 5 फीट की ऊंचाई में और 3 फीट की चौड़ाई में बनाने का उतना पत्थर एक पिरामिड में पाई जाती है. நம்முடைய தேசத்திலே 5 அடி உயரமுள்ள சுவர், 30 அடி அகலமுள்ள அந்த சுவர், 3 அடி அகலமுள்ள சுவர் கட்டப்படலாம். இந்த ஒரு பிரமிட்ல உள்ள அந்த செங்கலை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு போய் கட்டினான். इसलिए वो मिस्र देश को अपनाया. ஆகையினாலே அவன் அந்த எகிப்தை தன்வசமாக்கி கொண்டான். एक एक देश को अपनाते हुए அவன் ஒவ்வொரு நாடையும் ஜெயித்தவனாக आखिरी में रूस देश में भी उसको अपनाने के लिए कोशिश किया. கடைசியிலே ரஷ்யாவின் மேலும் ஆதிக்கம் செலுத்தி அதை வெற்றி கொள்ள முயற்சி எடுத்தான். शायद इतिहास को जानने वाला ये जानते होंगे. வரலாற்றை அறிந்தவர்கள் ஒருவேளை இதை அறிந்திருக்கலாம். वाटरलू नाम करके एक जगह पर उसकी हार मिली. வாட்டர்லூ என்று சொல்லி ஒரு இடத்திலே அவனுக்கு பெரிய தோல்வி கிடைத்தது. इंग्लिश लिटरेचर जानने वाले इस शब्द के साथ अवगत हैं. இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அறிந்திருக்கிறவர்கள் இந்த வார்த்தையோடு கூட தெளிவான காரியத்தை அறிந்திருக்கிறார்கள். उसको पकड़ के ब्रिटिश सरकार ने एक टापू में अकेले रख दिया. அவனை பிடித்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கமானது ஒரு தீவிலே கொண்டு போட்டது. वो वहां मर गया था, उसको वो ही मर गया. அங்கேயே அவனுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது. लेकिन मरने के पहले उसके मुंह से क्या बातें निकली थी करके लोगों ने बहुत ख्याल से देखा. ஆனால் அந்த நெப்போலியன் மரிப்பதற்கு முன்பதாக அவனுடைய வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் என்ன என்ன வரப்போகுது என்று சொல்லி கவனத்தோடு கேட்டார்கள். अगर उसकी इतिहास को पढ़िएगा, ஒருவேளை அவனுடைய வரலாற்றை பார்த்தால் 4 शब्दों को उसने इस्तेमाल किया. 4 சொற்களை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். एक, ஒன்று फ्रांस फ्रांस करके चिल्लाया. அவன் பிரான்ஸ் பிரான்ஸ் என்று சொல்லி கதறினான். दूसरा, இரண்டாவது सेना सेना करके चिल्लाया. ராணுவம் ராணுவம் என்று சொல்லி கதறினான். और तीसरा, மூன்றாவது कैप्टन ऑफ द आर्मी करके चिल्लाया. இந்த சேனையினுடைய அதிபதி ஆர்மியுடைய கேப்டன் என்று சொல்லி அவன் கதறினான். ये 3 शब्द उसका दिल अपना देश और अधिकार के ऊपर कितना सटा हुआ था प्रकट किया है. இந்த வார்த்தைகள் இந்த 3 சொற்கள் இருக்கிறதே தன்னுடைய தேசத்தோடு கூட அவருடைய உயிர் அல்லது அவருடைய ரத்தம் எவ்வளவு ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை காண்பித்தன. अपना देश के प्रति कितना उसके अंदर दून था उसको प्रकट किया है. இந்த வார்த்தைகள் வெளிவந்தவுடனே தன்னுடைய தேசத்தை குறித்து எவ்வளவாய் வைராக்கியம் கொண்டிருந்தான் என்று சொல்லி காணப்பட்டது. जिंदगी भर वो लड़ते रहा, इसलिए आर्मी उसके सामने दिखाई पड़ा. வாழ்க்கை முழுவதும் அவன் சண்டை அல்லது போரிலேயே இருந்தபடியினாலே அவன் கண்களுக்கு முன்பதாக காட்சியளித்தது ராணுவ காட்சி. उसकी लड़ाइयों के चलते मेरे ख्याल से कम 5 लाख लोगों के मृत्यु लड़ाई के मैदान में हुई. அவனுடைய போருடைய அந்த காலகட்டங்களிலே என்னுடைய எண்ணத்தின்படி 5 லட்சம் பேர்கள் அவனுடைய அந்த மைதானத்திலேயே மரித்து போயிருக்கிறார்கள். तीसरा, மூன்றாவது इस सेना के ऊपर मुझे पूरा कब्जा होना करके वो दून उसके अंदर दिखाई पड़ा. இந்த ராணுவத்தின் மேலே முழுவதுமாய் நான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பி இருந்திருக்கிறது. क्योंकि वो लड़ाकू था. ஏனென்றால் அவன் போரிடுகிறவனாயிருந்தான். और लड़ाई करने के लिए वो खुद जाता था. போரிடுவதற்கு தானாய் அவனே புறப்பட்டு போயிருந்தவன். और जल्दी सोता नहीं था. சீக்கிரமாய் அவனுக்கு தூக்கமே வராது. और वो जंग के मैदान में जाके एक एक सिपाही को उत्साहित करता था, कमान போர் लड़ो. களத்திலே அல்லது போர் இடத்திலே போய் அவன் ஒவ்வொரு ராணுவ வீரனையும் மார்பிலே அல்லது பின்னாலே தட்டித்தே போடா போ போன்னு சொல்லி அவன் உற்சாகப்படுத்துவான். क्योंकि उसके दिमाग में ये बात पाई जाती थी, ஏனென்றால் உள்ளத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டது. दुनिया को जीतना है, உலகத்தை நான் வெற்றி கொள்ள வேண்டும், हर देश के ऊपर विजय होना है. ஒவ்வொரு நாட்டையும் வசப்படுத்த வேண்டும். इन सारी बातों को मैं समझता हूं. இந்த எல்லா காரியங்களையும் நான் புரிந்து கொள்கிறேன். लेकिन आखिरी में उसने एक शब्द को कहा. ஆனால் கடைசியில நான்காவது ஒரு வார்த்தையை வெளிவிட்டான். जोसेफिन. जोसेफिन जोसेफिन ऑस्ट्रिया देश की रानी थी. जोसेफिन ஆஸ்திரியா நாட்டினுடைய ராணியா இருந்தாள். नेपोलियन से 4 साल बड़ी थी. நெப்போலியனை காட்டிலும் 4 வயது மூத்தவள். लेकिन बड़ी सुंदर थी. ஆனால் மிக அழகாக இருந்தாள். उसके साथ उसने शादी किया. அவளோடு கூட நெப்போலியன் திருமணம் செய்திருந்தான். लेकिन आखिरी में கடைசியில उसको बच्चा नहीं होता था.
அவங்களுக்கு பிள்ளை பெறாமலேயே இருந்தது. बच्चा नहीं होने के चलते उब गया, பிள்ளையே அவளுக்கு இல்லையே என்று சொல்லி இவன் சோர்ந்து போய் इसलिए उसको डिवोर्स किया. ஆகையினாலே அவளை இவன் டிவோர்ஸ் பண்ணினான். मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिए, मैं किस ख्याल से इस बात को कहता हूं. நான் எந்த எண்ணத்தோடு கூட இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்களேன். एक दूसरे रानी से शादी किया. இன்னொரு ராணியை இவன் திருமணம் செய்தான். जब उसको बेटा हुआ था, அவளுக்கு ஒரு மகன் பிறந்தபோது उसको ले जाके जोसेफिन को हाथ में देके ये है तुम्हारा बेटा करके दिया था. அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஜோசப்பினுடைய கரத்தில கொடுத்து பார் இதுதான் உன்னுடைய பிள்ளை என்று கொடுத்தான். वही नेपोलियन के बाद फिर फ्रांस देश को संभालने वाला रहा. அவன்தான் அல்லது அந்த பிள்ளைதான் நெப்போலியனுக்கு பின்பு அந்த பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செய்கிறவனாய் மாறினான். जोसेफिन की मृत्यु 50 साल में हो गई. ஜோசப்பின் 50வது வயதிலே மரித்து போனாள். लेकिन 5 साल के बाद नेपोलियन बोनापार्ट की मृत्यु 51 साल में हुआ. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பின்பு 51 வயதிலே அந்த நெப்போலியன் அவர்கள் மரித்து போனான். आखिरी में उसका मुंह में शब्द है जोसेफिन. கடைசியிலே அவனுடைய வாயிலிருந்து வந்த அந்த 4வது வார்த்தை ஜோசப்பின் என்பது. जिसको उसने तलाक दे दिया, त्याग दे दिया था. எவளை அவன் முழுவதுமாய் விவாகரத்து செய்தானோ தள்ளிவிட்டானோ, कुछ कारण के वजह से उसने डाइवोर्स करने के बाद भी उसके मन में वही बात पूरी तरह से भरे रहने के वजह से मैं आपको बतलाने के लिए चाहता हूं, वो जोसेफिन करके ही अपना जीवन को छोड़ा. சில காரணங்கள் நிமித்தமாக அவளை விவாகரத்து செய்து தள்ளிவிட்ட பின்பும் கூட அந்த காரியமே அவனுடைய மனதிலே இருந்ததினாலே அவன் மரிக்கும் பொழுது சொன்ன அந்த வார்த்தை ஜோசப்பின் என்று சொல்லி, अपना युद्ध के चलते, अपना देश भक्ति के चलते उसने इन 3 शब्दों का कहा, इसको मैं मान सकता हूं. தன்னுடைய தேச பக்தி அல்லது யுத்தத்தில் வீரனாய் இருந்தானே அது நிமித்தமாக 3 வார்த்தைகளை சொன்னான். நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். परंतु जोसेफिन करके क्यों मरा, ये बात मुझे सोचने में लगा दिया. ஆனால் ஜோசப்பின் என்று சொல்லிவிட்டு ஏன் மரித்தான் என்ற காரியம் என்னை ஒரு சிந்தனைக்குள்ளேயே கொண்டு போய் விட்டது. उसके जीवन में एक खालीपन को उसने देखा. அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையை அவன் கண்டுவிட்டான். जरूर अपने लिए अपने बाद आने वाला कोई दिखाई नहीं पड़ता, इस पत्नी से कुछ होने वाली नहीं है करके वो सोच के उसको दूसरा शादी में मन लगाया. உண்மைதான், எனக்கு பின்பதாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு சந்தானம் இல்லையே, ஒரு பையன் இல்லையே, இந்த ஜோசப்பினுக்கு ஒரு மகனும் இல்லையே என்று சொல்லி அவன் அந்த இன்னொரு மனைவியின் மேலே நோக்கம் கொண்டவன் தான். परंतु वो जोसेफिन को भूल नहीं सक रहा. ஆனால் இந்த பிள்ளை இல்லாத ஜோசப்பினை அவன் மறந்து போகவே இல்லை. वो उसको आक्रमण किया है. அது அவனை முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டாள். मैं याद रखता हूं, நான் நினைவில் கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. मेरी बेटी जो ऑलिव की मृत्यु हुई, वो आखिरी में हमारे स्कूल में काम करने वाली आसमा का नाम ली थी, आखिरी शब्द में. அந்த என்னுடைய மகள் ஆலிவ் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது கடைசியிலே அவள் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஆஸ்மானுடைய பெயரை அவள் சொன்னாள். उसको हम 2 बजे उठा के ले आके उसका सामना खड़ा किए थे, क्योंकि हम लोग को मालूम हो रहा था वो मरने जा रही है. 2 மணிக்கு இரவிலே அந்த ஆஸ்மாவை கூட்டி கொண்டு வந்து அவள் அந்த ஆஸ்மான்னு பெயர் எடுத்தவொடனே அவளை கொண்டு அந்த ஆஸ்மாவை கொண்டு அவள் முன்னன்மாதாக நிறுத்தினோம். लेकिन उस समय उसको बोलने की ताकत को खो गई थी. அந்த நேரம் வரைக்கும் அவள் பேசக்கூடிய அளவுக்கு அவளுடைய பலவீனம் போய்விட்டது. केवल उसके ओर ताकते रही. அந்த ஆஸ்மாவை பார்த்து கொண்டே ஆலிவ் இருந்து கொண்டே இருந்தாள். हम लोगों को मालूम नहीं था वो क्या कहने के लिए चाहती है. எங்களுக்கு ஒண்ணுமே புரியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த சின்ன பிள்ளை இவ என்ன சொல்ல வர்றான்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. लेकिन बाद में आसमा से हम लोगों ने पूछा. ஆனா பின்பதாக ஆஸ்மாவிடத்துல நாங்கள் கேட்ட காரியம், मुझे मालूम नहीं आसमा याद रखती है कि नहीं रखती है. எனக்கு தெரியாது ஆஸ்மா இப்பொழுது அந்த காரியம் நினைவு இருக்கிறதா அவளுக்கு என்று சொல்லி उससे बोली है, ஆஸ்மாவிடத்துல இவள் சொல்லி இருக்கிறாள், दुनिया के कहीं भी रहोगे प्रभु के लिए जीना, प्रभु की बातों को फैलाना. நீ எங்க உலகத்துல எங்க போனாலும் எங்க வைக்கப்பட்டாலும் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்து விரிவுக்காக அவருடைய காரியத்துக்காகவே நீ செயல்பட்டு கொண்டிரு. आसमा से वो बार बार 7 साल की उम्र में कही, कहीं भी रहोगे प्रभु की बातों में रह के प्रभु की बातों को फैलाने के लिए एक सुगंध बनना. 7 வயது
அந்த ஆலிவ் இருக்கும் பொழுது அந்த ஆஸ்மாவை பார்த்து அவள் சொன்ன காரியம், இந்த உலகத்துல எந்த மூலையில எங்க நீங்க போனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அவருடைய பேச்சு அவருடைய விரிவாக்கத்துக்காக செயல்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். यहाँ कुछ लोगों को मालूम है, सब लोगों को मालूम नहीं है. இங்கே கொஞ்சம் பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாத ஒரு காரியம் உண்டு. ऑलिव का सिर से लेकर पांव तक बोन कैंसर के चलते वो तड़पती थी. ஆலிவ் என்னுடைய மகள் தலையில உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த போன் கேன்சர்னால துடிதுடித்துக் கொண்டிருந்தாள். हमारे कमरा का दरवाजा खोलने समय भी उसको दर्द लगता था. எங்களுடைய அந்த கதவு இருக்கிறதே, கதவு திறக்கிற சின்ன சத்தம் கேட்ட உடனே கூட அவளால வலி தாங்க முடியாது. वो बहुत परेशान थी, ரொம்ப தொந்தரவாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். और जरूर उसको मैंने अपना गोदी पर रख के 1 महीना संभाला. அவளை என்னுடைய மடியில வைத்து 1 மாதம் வரைக்கும் நான் பராமரித்து வந்தவன் मैं अपना தான். सारे कार्यक्रम को छोड़ दिया. என்னுடைய எல்லா புரோகிராமையும் நான் விட்டுவிட்டேன். मैं उसको अपना गोदी में रखा था. நான் அவளை என்னுடைய மடியிலேயே வைத்துக் கொண்டிருந்தேன். मैं उसके साथ उसको स्वर्गीय बातों का कहते कहते तैयार किया था. நான் அவளை பரலோகத்து காட்சிகளையும் அதுக்கடுத்த காரியங்களையும் விஷயங்களையும் சொல்லி சொல்லி அவளை ஆயத்தப்படுத்திக் वो கொண்டிருந்தேன். भी कहने लगी, पापा मेरा नाम जीवन की पुस्तक में है, ऑलिव मैगदलीन करके लिखा है करके वो बोली थी. அவள் சொன்னாள், அப்பா அப்பா என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, ஆலிவ் மேகதலீன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னாள். और एक रात कहने लगी, स्वर्गदूत हमारे ओर आ रहे थे, वे लोग आपस में बातचीत कर रहे थे, लेकिन उनकी बोली मुझे समझ में नहीं आई करके कहती थी. ஒரு நாள் இரவிலே ஆலிவ் சொன்னால், பரலோகத்தினுடைய தூதர்கள் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் பேசுகிற பேச்சு என்ன என்று சொல்லி எனக்கு விளங்கவில்லையே. इसका मतलब 2 दिन के पहले या 3 दिन के पहले स्वर्गदूतों को देखे, अपने नाम को जीवन के पुस्तक में लिखने की बात में उसको दिमाग को आक्रमण नहीं किया. அர்த்தம் பாருங்கள், 2-3 நாட்களுக்கு மரிப்பதற்கு முன்பதாக அந்த பரலோகதூதருடைய பேச்சு புரியவில்லைதான். அப்படி இருந்தும் கூட அந்த காட்சியோ அல்லது மற்ற விஷயமோ அவளுக்கு அந்த மறுக்கும் தருவாயிலே நினைவில் வரவில்லை. मैं दुनिया को छोड़ के जा रही हूं. நான் இப்பொழுது உலகத்தை விட்டு போக போகிறேன். मेरे दोस्त, परमेश्वर की बातों को दुनिया के लोगों को सुनाते रहना है. என்னுடைய நண்பர்கள், நான் பேசிக்கொண்டவர்கள் எல்லாரும் இயேசு ஆண்டவருடைய காரியத்தை உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே. मैं इसलिए इन दोनों बातों को आपके सामने ला रहा हूं. ஆகையால் இந்த 2 காரியங்களையும் உங்கள் முன்பில் நான் கொண்டு வருகிறேன். जिनके मन में बातें पूरी तरह से समाया गया है, யாருடைய மனதிலே காரியங்கள் முழுவதுமாய் நிறைந்து காணப்படுகிறதோ, वही आखिरी वक्त में कहते हैं. அதைத்தான் அவர்கள் கடைசி உயிரில் போகும் முன்பு சொல்லுவார்கள். यीशु ने भी ये कहा, இயேசுவும் இதை சொன்னார், पवित्र आत्मा तुम पर आएगा, तुम जगत के छोर तक मेरे गवाही बनोगे. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். त्यागी भी औरत को भूल नहीं पाता है. நெப்போலியன் அவன் கைவிட்ட அல்லது விவாகரத்து பண்ணின அந்த மனைவியை அவன் மறக்க முடியாதவனாய் இருந்து விட்டான். The last word he uttered was Josephine. उसने अपने मुंह से आखिरी शब्द ये निकाला, वो ये है जोसेफिन. वैसे ये पत्रस भी अनेक अनुभव में 3 साल के अंदर लिया गया था प्रभु से. அப்படியே ஆண்டவர் மூலமாக இயேசு மூலமாக பேதுரும் கூட தன்னுடைய அந்த 3 ஆண்டுகளாக अनेक அனுபவங்கள் வழியாக அழைத்து செல்லப்பட்டவன். परंतु उसके मन में एक ही बात ज्यादा प्रभावित और आक्रामित था, उसको हम दूसरे पत्रस में देखते हैं. ஆனால் அவருடைய உள்ளத்திலே இருதயத்திலே முழுவதுமாய் ஆக்கிரமம் செய்த முழுவதுமாய் நிரம்பின காரியங்களை 2 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். मेरे साथ खोलिएगा दूसरा पत्रस. என்னோடு கூட திறவுங்கள் 2 பேதுரு. पहला अध्याय का 13 और 14 पद को पढ़ेंगे. 1ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் 14ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். दूसरा पत्रस पहला second Peter first chapter verse 13 and 14. 2 பேதுரு 1வது அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். पत्रस यहाँ क्या लिखता है? பேதுரு இங்கே என்ன எழுதுகிறார்? मैं ये अपने लिए उचित समझता हूं कि जब तक मैं इस डेरे में हूं तब तक तुम्हें सुधी दिलाकर उभारता रहूं. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து, क्योंकि ये जानता हूं कि मेरे डेरे के गिराए जाने का समय शीघ्र आने वाला है, जैसा कि हमारे प्रभु यीशु मसीह ने
पर प्रकट किया है। இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுதி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். प्रभु ने उसको बतला दिया कि उसको मरने का समय आ रहा है। ஆண்டவர் அவனுக்கு சொல்லிவிட்டார், அவனுக்கு மரணத்தின் நாட்கள் நெருங்கி வருகிறது. उस वक्त में वो एक बात को छोड़ के जा रहा है, அந்த நேரத்திலே உலகத்துக்கு சில காரியத்தை விட்டு விட்டு பேதுரு போகிறான். जो उसका दिमाग को आक्रामित करके रखा है। அந்த காரியம் அவனுடைய உள்ளத்தை எல்லாம் நிரப்பி இருந்த ஒரு விஷயம். उसको उस चिट्ठी में बार बार लिखते हुए आप देखते हैं। அதை அவனுடைய நிருபத்திலே திரும்ப திரும்ப அவன் எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். दूसरा पद को देखिएगा, पहला अध्याय का 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை பாருங்கள். वहां पर कितने सफाई से वो लिखता है, எவ்வளவு தெளிவாக அவன் அங்கே எழுதுகிறான். परमेश्वर की ओर और प्रभु यीशु मसीह के पहचान के द्वारा अनुग्रह और शांति तुम पर बहुतायत से बढ़ती जाए। தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. उसके दिल में एक ही बात है, அவருடைய உள்ளத்திலே ஒரே ஒரு காரியம்தான். हे बच्चे, பிள்ளைகளே, हे मेरे कलीसिया के लोग, என்னுடைய சபையின் அங்கத்தினர்களே, हे मेरे विश्वासीगण, என்னுடைய விசுவாச சொந்தங்களே, और प्रभु को जानो, இன்னும் தேவனை அறியுங்கள், और प्रभु को जानो, இன்னும் கர்த்தரை அறியுங்கள். उसकी पहचान में बढ़ते जाओ, அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகுவீர்களாக. उसको लेके आगे भी वो लिखते जा रहा है। அதை வைத்துக்கொண்டு இன்னும் தொடர்ந்து எழுதி கொண்டே போகிறான். क्या लिखता है, அவன் என்ன எழுதுகிறான்? आगे पढ़ेंगे तीसरा पद, 3ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசித்து பார்த்தால், क्योंकि उसकी ईश्वरीय सामर्थ्य ने सब कुछ जो जीवन और भक्ति से संबंध रखता है हमें उसी के पहचान के द्वारा दिया है। தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதும் அன்றி. क्या कहना है, அவன் என்ன சொல்லுகிறான்? अरे उसको पहचानते जाओ, तुम्हारे लिए जो इस जीवन का है वो भी मिल सकता है, और भक्ति के लिए, इसका मतलब अपने बढ़ोतरी के लिए, आत्मिक बढ़ोतरी के लिए जो आवश्यकता उसको भी तुम प्राप्त कर सकते हो। கேள் கேள், நீ அந்த அழைத்தவரை அறிகிற அறிவினாலே அல்லது அவரை இன்னும் அறிவதனாலே உன்னுடைய வாழ்க்கைக்குரிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அதோடு கூட ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய காரியங்கள், தேவ பக்திக்கு அடுத்த காரியங்களும் நீ பெற்றுக் கொண்டு போவாய். और उसको जानकारी करने से चौथा पद में आते हैं। இன்னும் அவரை அறிகிறதுனாலே 4ஆம் வசனத்தில் நாம் வருகிறோம். என்ன பார்க்கிறோம்? 4 पद को देखिएगा, வசனம் 4 பாருங்கள். जैसा प्रभु यीशु मसीह का और आप जानेंगे तो, இன்னும் ஆண்டவரை மேலும் மேலும் அறிகிற போது, उस वक्त 4 पद में पाते हैं, 4ஆம் वசனத்தில் நாம் வாசிக்கிறோம், इस सड़ाहट दुनिया से छूटकर जो संसार में बुरी अभिलाषाओं से होती है, ईश्वरीय स्वभाव के सहभागी या संभागी हो जाओ। இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. इसका मतलब क्या है, उसका लालच क्या है? அவருடைய அர்த்தம் என்ன? அவனுக்குள்ள இருக்கிற பெரிய விருப்பம் என்ன? मेरे लोग यीशु के स्वभाव में परिवर्तित होने के लिए एक ही उपाय है, उसको और पहचानना. என்னுடைய ஜனமானது இயேசுவினுடைய ஸ்பாவத்துக்கு ஒத்த ஸ்பாவத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு காரியம் அவரை இன்னும் அறிந்து கொள்வதே. इस दुनिया के सलाहट विचार से उनको बचना है. இந்த உலகத்தினுடைய கேட்டு அல்லது அழுக்கு இச்சை அதிலிருந்து என்னுடைய ஜனம் தப்பிவிக்கப்பட வேண்டும். मैं आपसे एक प्रश्न पूछने के लिए चाहता हूं. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். हम में से कई लोग प्रभु को जान के बहुत साल हो गया होगा. நம்மிலே अनेகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு अनेக ஆண்டுகள் கடந்து போயிருக்கலாம். बहुत साल से सेवकाई में भी आप पाए जाते हैं. अनेக ஆண்டுகளாக ஊழியத்திலும் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். बहुत गीतों को गाते होंगे. अनेக பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கலாம். परमेश्वर के वचन को कभी-कभी पढ़ते होंगे, ध्यान देते होंगे. தேவ வசனத்தை சில நேரங்களில் வாசித்து தியானத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். या यहाँ तक दूसरों को प्रचार में आप बातों को सुनाते भी होंगे. இதுவரைக்கும் வந்து இந்த வசனத்தை பிறருக்கும் நீங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்கலாம். आपके स्वभाव में यीशु का स्वभाव किस प्रकार आ रहा है? क्या आप प्रतिदिन, प्रतिरोज या प्रति साल उसके पहचान के निकटता में आ रहे हैं और उसके स्वभाव में आप परिवर्तित हो रहे हैं, या सड़ाहट
संसार के स्वभावों से भरे हुए हैं। ஆண்டவரை அறிகிற அறிவினாலே ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறி அவருடைய சுபாவத்துக்கு ஒத்த சுபாவத்தை தரித்துக் கொண்டு இன்னும் அவருடைய சுபாவத்தை தரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இந்த இச்சையினால் உலகத்தினுடைய கேடு இருக்கிறதே அதில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? हिंदी अनुवाद बहुत अच्छा है. இந்தி மொழிபெயர்ப்பு மிக நன்றாயிருக்கிறது. இங்கே இந்த உலகத்தின் அழுகி போன காரியங்களிலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறீர்களா? सोचिए, நினைத்து பாருங்கள். आप प्रभु भोज के लिए आए हैं. நீங்கள் கர்த்தருடைய பந்திக்காக வந்திருக்கீங்க. ये दुनिया की सड़ाहट की बातों से क्या आप प्रति साल प्रति महीना छूटते जाते हैं या उसी स्वभाव में आप लटके हुए हैं? உலகத்தினுடைய அழுகி போகிற காரியங்கள், அழுகி கொண்டிருக்கிற காரியங்கள், அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் வெளிவந்து தெய்வ சுபாவத்துக்குள்ளே போகிறீர்களா, அல்லது அந்த சுபாவத்துக்குள்ளே, அதாவது அழுகிற அந்த காரியத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்களா? उन स्वभावों के बारे में वो लिखता है, उसको देखेंगे. அந்த சுபாவத்தை குறித்து அவன் எழுதும் பொழுது அவைகளை நாம் பார்க்கலாம். लेकिन आप किसी के साथ बैठने समय कई नेगेटिव बातों को कोई कहने का आदत रखते हैं. நீங்கள் யாராவது ஒருவரோடு உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே நன்றாய் நினைவில் கொள்ள வேண்டும். என அநேகருக்கு பழக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் நெகட்டிவான காரியங்களை கொட்டுவது பழக்கம். और उनका यही एक कूड़ा दूसरों के दिमाग में डालना. அவருடைய உள்ளம் இப்படித்தான் துடிக்கும். அழுக்கு தூசி எல்லாவற்றையும் பிற தலையில கொண்டு போட்டு விடு. वो उनका स्वभाव को प्रकट करता है, वो उसका समझते नहीं है. அது அவர்களுக்குள்ளே இருக்கிற சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் அதை அறிந்து கொள்வது கிடையாது. वो संसार का सड़ाहट स्वभाव है, उसको पहचानते नहीं. அது உலகத்தின் அழுகி போகிற சுபாவம், அதை அவர்கள் அறிவது கிடையாது. उसी को ही वे निकाल के देते हैं. அதைத்தான் அவர்கள் எடுத்து உங்கள் மேல கொட்டுகிறார்கள். पतरस की चिंता यही है. பேதுருடைய கவலை இதுவா இருந்தது. मैं तो इस डेरा को छोड़ के जा रहा हूं. நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகிறேன் தான். प्रभु के कहने के अनुसार मैं जा रहा हूं. நான் கர்த்தர் சொன்னதினாலே நான் சீக்கிரத்திலே மறைந்து போவேன். लेकिन मेरे प्यारों, तुम्हारा स्वभाव में परिवर्तन यीशु के समान होने के लिए यीशु का और पहचानो. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் சுபாவத்திலே இன்னும் நீங்கள் மாறி போவதற்கு, இயேசுவை போல இன்னும் மாறி போவதற்கு அவரை இன்னும் அறியுங்கள். कुछ स्वभावों को पतरस कहता है. சில சுபாவங்களை குறித்து பேதுரு எழுதுகிறார். 5वां पद से देखेंगे. 5ஆம் வசனத்திலிருந்து அவைகளை பார்க்க முடியும். इस कारण तुम सब प्रकार का यत्न करके अपने विश्वास पर सद्गुण पर समझ. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும். 6वां पद, समझ पर संयम और संयम पर धीरज पर भक्ति. ஞானத்தோட இச்சையடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியையும். 7वां पद में देखेंगे. 7ஆம் வசனத்திலே பார்க்கலாம். वहां पर एक और कदम आगे बढ़ रहा है. இன்னொரு அடி முன்னே அவன் ஏறி செல்கிறதை பார்க்க முடியும். भक्ति के साथ रुको मत. பக்தியோடு கூட நின்று விடாதே. 7वां पद को देखेंगे. 7ஆம் வசனத்தை பாருங்கள். भक्ति पर भाईचारे की प्रति और भाईचारे के प्रति पर प्रेम बढ़ाते जाओ. தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपका धीरज का नाप अगर देखा जाए कितना बड़ा है. உங்களுடைய பொறுமையின் அளவை அளந்து பார்த்தால் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. आपका हिम्मत किसी भी बात को देखने से नहीं डरने की बात में कितना नाप में है. உங்களுடைய தைரியம், எதையாவது ஒரு காரியத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிற அந்த தைரியம் அளந்து பார்த்தால் எவ்வளவு இருக்கிறது. भाईचारे के प्रेम आप में नापा जाएगा कितना दूर में है. சகோதர சிநேகத்தினுடைய அளவு உங்களிடத்தில் அளக்கப்பட்டால் எவ்வளவா இது காட்சியளிக்கும். आपका धीरज का अगर कोई नापेंगे, आपका धीरज कितना दूर तक है. உங்களுடைய பொறுமையை அல்லது இச்சையடக்கத்தை யாராவது அளந்து பார்த்தால் அது எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கும். आप कहेंगे, நீங்க சொல்லலாம், भैया அண்ணே हम सब प्रभु के काम में ही हैं. நாங்க எல்லாரும் தேவ ஊழியத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறோம். परमेश्वर की कार्य को ही हम मन में लेके करते हैं. தேவனுடைய காரியம் இருக்கிறதே, தேவனுடைய வேலை, அதை தான் நாங்க மனது வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறோம். सही बात होगी.
சரியான காரியமா நீங்க இருக்கலாம் परंतु मैं செய்யறது दिखाने के लिए चाहता हूँ நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் लेकिन दूसरे पत्रस के आखिरी पद को भी थोड़ा पढ़ के फिर उसमें जाएंगे அந்த இரண்டாவது பேதுருவுடைய கடைசி அதிகாரத்திலே கடைசி வசனங்களையும் பார்த்துவிட்டு கொஞ்சம் முன்னேறி செல்லலாம் इसका मतलब तीसरा अध्याय का 18 पद को देखिएगा அதாவது மூன்றாவது அதிகாரம் 18வது வசனத்திலே பாருங்கள் almost his last word to the church ये पत्रस का आखिरी शब्द जो है जो कलीसिया के लिए क्या है मसीह के अनुग्रह और पहचान में बढ़ते जाओ बढ़ते जाओ बढ़ते जाओ இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் प्रभु आपसे बातचीत करने पाए கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக मैं 3 जनों को आपके सामने लाने के लिए चाहता हूं நான் 3 பேரை உங்கள் முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன் उनका अनुभव से हम कुछ सीखने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए அவர்கள் அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக मेरे साथ खोलिएगा पहला सामुएल என்னோடு கூட திறவுங்கள் 1 சாமுவேலின் इन புத்தகம் वचनों को जानते हैं लेकिन मैं याद दिलाने के लिए चाहता हूं இந்த वचनங்களை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் वहां दूसरा अध्याय के ओर आप मेरे साथ खोलिएगा இரண்டாவது அதிகாரத்தை என்னோடு கூட திறவுங்கள் वहां पर 12वां पद को हम पढ़ने जा रहे हैं 12ஆம் வசனத்தை அங்கே நாம் வாசிக்க போகிறோம் पहला सामुएल दूसरा अध्याय का 12वां पद 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் अगर उस दूसरा अध्याय को पढ़िएगा 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் वहां पर तंबू मिलाप वाले तंबू के अंदर सेवा करने के 2 जनों के बारे में लिखा है ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறதே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருக்கு சேவை செய்கிற 2 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது उनका कार्य को हम उस अध्याय में पूरा पढ़ सकते हैं அவருடைய கிரியைகள் வேலைகளை குறித்து அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்க முடியும் वे जरूर एक प्रसिद्ध महायाजक के बेटे हैं அவர்கள் உண்மையிலேயே பிரதான ஆசாரியன் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரதான ஆசாரியனுடைய குமாரர்கள் उन दिनों में राजा नहीं होने के चलते न्याय करने का अधिकार भी एली के हाथ में ही रहा அந்த நாட்களிலே ராஜா இல்லாதிருந்ததினாலே நியாயம் விசாரிக்கக்கூடிய கூடுதல் தன்மையையும் ஏலிதான் செய்து வந்தார் एली एक भविष्यवक्ता भी था ஏலி ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான் इतने बैकग्राउंड होने के बाद भी இவ்வளவு பின்னணி அவர்களுக்கு இருந்த பின்பும் கூட वहां पर एक शब्द हिंदी में बहुत अच्छा लिखा है இந்தியிலே மிக அருமையாய் ஒரு வார்த்தை இங்கே போடப்பட்டிருக்கிறது एली के 2 पुत्र थे वे लुच्चे थे ஏலியினுடைய குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் हिंदी अनुवाद बहुत सुंदर है இந்தி மொழிபெயர்ப்பு மிக அருமையாய் இருக்கிறது அங்கே अगर इस लुच्चे शब्द को आप ध्यान देखेंगे இந்த லுச்சே என்ற ஹிந்தி பதத்தை நீங்கள் கவனத்தோடு பார்த்தால் मैं उसको थोड़ा व्याकरण देना चाहता हूं நான் அதை குறித்து கொஞ்சம் விவரிக்க விரும்புகிறேன் लुच्चे आदमी हैं லுச்சே மனுஷன் इसका मतलब क्या है இதனுடைய அர்த்தம் என்ன इसका दिमाग में अच्छी बातें दिखाई नहीं पड़ती है खाली बुरी बातें दिखाई पड़ती இவன்ற உள்ளத்துல இருதயத்துல ஒரு நல்ல காரியம் கூட வெளிப்படல காணப்படல முழுவதும் கெட்ட காரியங்களா இருக்கு उसके मुंह से जो निकलेगा वो भी वही है வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையும் கெட்ட வார்த்தையா இருக்கு एक दूसरा शब्द भी दिया गया है இன்னொரு வார்த்தையும் அங்கே போடப்பட்டிருக்கிறதற்காக लुच्चे मतलब बहुत नैरो माइंडेड है லுச்சே என்று சொன்னால் நேரோ மைண்டட் कोई भी बात को सही ढंग से देख नहीं सकता எந்த காரியத்தையும் சரியான கண்ணோட்டத்துல பார்க்க முடியாதவன் बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள் प्रभु के दृष्टिकोण में தேவனுடைய கண்ணோட்டத்துல प्रभु आपके बारे में लिखेगा தேவன் உங்களை குறித்து எழுதுவாருன்னு சொன்னா लुच्चे करके लिखेगा क्या லுச்சேன்னு சொல்லி எழுதிடுவாரோ थिंक अबाउट योरसेल्फ आप अपने बारे में सोचिए बहुत नैरो माइंडेड है ரொம்ப நேரோ மைண்டட் மனுஷன் अपने चक्कर में ही हमेशा रहने वाला தனக்கு என்ன கிடைக்கும்னா தன்னுடைய எண்ணத்துக்காகவே துடிக்கிறவன் अपने स्वयं को पहले स्थान देने वाला தன்னுடைய சொந்தத்துக்கே தனக்கே முதலிடம் கொடுக்கிறவன் किसी को दबा के अपनी बातों को लेने वाला वही लुच्चे लुच्चे शब्द का अर्थ है இன்னொரு அர்த்தம் இந்த லுச்சியனுடைய அர்த்தம்னு சொன்னா யாரை அமுக்கி எடுத்து தன்னுடைய சொந்த காரியத்துக்காக உறிஞ்சிருவான் किसी को भी दबाया हम कोई हमको ये नहीं है யாரையும் நான் அமுத்தி பாத்துருவேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல उसमें से कुछ भलाई बातें मेरे लिए है அப்படி அமுக்கி துன்பப்படுத்தினா அதிலிருந்து எனக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிராதா लुच्चे लोगों के स्वभाव को हम वहां पर देखते हैं
அந்த லுச்சே ஜனத்தினுடைய காரியங்களை ஸ்பாவங்களை நம்ம அங்க பார்க்கிறோம். मैं उसको विस्तारण रूप में बतलाना नहीं चाह रहा हूं. நான் அதை விஸ்தாரமாய் இங்க பேச வராமல் वो वहां पर तंबू के अंदर मिलाप तंबू के अंदर परमेश्वर से भेंट करने वाले के साथ क्या करते हैं करके वहां पूरा लिखा है. ஆசரிப்பு கூடாரத்திலே ஜனங்கள் வருகிறார்களே, அவர்களோடு கூட இவர்கள் செய்த என்ன காரியங்கள், துன்மார்க்கம் எல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैं एक शब्द में उसको कहने के लिए चाहता हूं. நான் ஒரே வார்த்தையில எல்லாவற்றையும் அடக்க விரும்புகிறேன். They are dealing with others. दूसरों के साथ किस प्रकार वे बर्ताव करते हैं या उनको कार्य में लाते हैं. பிறரோடு கூட அவர்கள் கொண்டிருக்கிற அந்த ஒரு உணர்வு அல்லது தொடர்பு, அந்த காரியம் இருக்கிறது. वहां के आने वाले लड़कियों को छोड़ते नहीं है. அங்கே வந்து போகிற பெண் பிள்ளைகளை இவங்க விட்டே விட மாட்டாங்க. उस कारण है वे यहोवा को पहचाने नहीं है. அங்கே தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. एक शब्द को मैं दिखाने के लिए चाहता हूं. நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். दूसरा अध्याय का 23 पद को देखिएगा. இரண்டாம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். उनका बाप एली उनको बुला के बोल रहा है. அவருடைய தகப்பன் அவர்களை நோக்கி சொல்லுகிறான். 23 पद में क्या लिखा है? 23ல என்ன எழுதி இருக்கிறது? उनके कार्य सब के ऊपर प्रकट है. அவருடைய காரியங்களில் எல்லாரும் பார்க்க அறிந்து விட்டார்கள். दूसरा अध्याय का 23 पद को आप एग्जिबिट कीजिए. 23ஆம் வசனத்தை கொஞ்சம் போடுங்கள் திரையிலே. स्क्रीन में लाइएगा. न केवल लुच्चे थे, அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தது மாத்திரமல்ல, उनके अंदर की बुरी विचार, मैं कहने के लिए चाहता हूं बुरी विचार, बुरे कार्य नहीं, बुरे विचार सब लोगों को मालूम है. அவளுக்கு உள்ளே காணப்படுகிற பொல்லாத கிரியையில பொல்லாத எண்ணம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்து விட்டது. हिंदी अनुवाद बहुत सुंदर है. हिंदी மொழிபெயர்ப்பு மிக அருமையா இருக்கிறது. इन सब लोगों से तुम्हारी कुकर्मी की चर्चा सुना करता हूं. இவர்கள் எல்லாரும் மூலமாக உன்னுடைய பொல்லாத துன்மார்க்க கிரியையினுடைய பேச்சை நான் கேள்விப்படுகிறேன். My dear people of God, परमेश्वर के मेरे लोगों, ये अभिषिक्त लोग थे. இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தார்கள். याजक होने के लिए इनके ऊपर तेल डाला गया. ஆசாரியர்களாக மாற இவர்கள் மேலே எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டது. लोग इनके खोज में चले आ रहे थे. ஜனங்கள் இவர்களை தேடி தேடி தான் வந்தார்கள். वे मिलाप तंबू के अंदर काम करने वाले थे. ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே தான் இவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். धूप जलाने अर्थात आराधना करने के लिए लोगों का अगुवाई करने वाले थे. தீபம் காட்டுவதற்கு தூபம் காட்டுவதற்கு ஆராதனை நடத்தக்கூடிய கட்டளை பெற்றவர்கள். लोग इनके द्वारा ही परमेश्वर से भेंट करने के लिए बलि चढ़ाते थे. ஜனங்கள் இவர்கள் மூலமாகவே கர்த்தரை சந்திப்பதற்காக காணிக்கை கொடுப்பதற்காக பலி செலுத்த வந்தார்கள். बट लुच्चे होने के वजह से, ஆனால் அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்ததினாலே सबके मुंह में उनके बारे में बुराई बुराई बुराई. எல்லாருடைய வாயிலும் இவர்களை குறித்து பேசப்பட்ட காரியம் பொல்லாத மனுஷன் பொல்லாத மனுஷன். कारण वे परमेश्वर को पहचाने नहीं. காரணம் அவர்கள் தேவனை அறியவில்லை. You may be in this campus. आप इस कैंपस में रह सकते हैं. Listen to me very carefully. मेरी बात पर बड़ी ध्यान से सुनिए. There are so many spiritual activities are happening. जहां बहुत सी आत्मिक कार्यक्रम होते चल रहा है. There are so many things which you are involved also. और आप भी बहुत से आत्मिक कार्यक्रम में अपने को लगाए हुए हैं. Under the name of a board, they are doing God's ministry. एक ऐसे नाम के नीचे आप रख के परमेश्वर की सेवकाई कर रहे हैं. आपके बारे में लोग कहते हैं मिशनरी है. உங்களை குறித்து ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் மிஷனரி இவன். मिशनरी सेवकाई में है. மிஷனரி ஊழியத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். लेकिन दिमाग संसार की सड़ी हुई बातों से अगर भरी रहती है, ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் இந்த உலகத்திலே அழுகி போகிற காரியங்களோடு கூட ஒட்டிக்கொண்டிருந்தால், जब उन बातें प्रकट होती है, அதிலே காரியங்கள் வெளிப்படுகிற வேளையிலே, जब आपका माइंडसेट बहुत नैरो माइंडेड है, உங்களுடைய மைண்ட் நேரோ மைண்டடா வெளிப்படுகிற வேளையிலே, दूसरों की भलाई को जबरदस्ती करके ले लेते हैं, பிறருடைய நன்மையான காரியங்களை உங்களுடைய சொந்த லாபத்துக்கு பறிக்கிற வேளையிலே,
ये बात प्रकट है, आप परमेश्वर को जाने नहीं हैं। இந்த காரியம் மிக தெளிவாய் விளங்கி வருகிறது. அது என்னன்னா நீங்க கர்த்தரை இன்னும் அறியவில்லை. आप सबों से हाथ जोड़ के कहने के लिए चाहता हूं, நான் உங்கள் எல்லாரும் கைகளை கூப்பி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம் இதுவாய் இருக்கிறது. प्रभु को जानिए, கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். प्रभु को जानिए। கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். अगर आप छुटकारा चाहते हैं, प्रभु को जानिए। உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை வேண்டுமா? கர்த்தரை அறியுங்கள். और जानिए, இன்னும் அறியுங்கள். और जानिए, இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். सिकरिया कलीसिया में इसलिए परमेश्वर की जानकारी के लिए हम शुरू में कुछ न कुछ वचन के ऊपर ध्यान करते, उसको और आकर्षित होकर आराधना करते हैं। ஆகினாலேதான் சிக்கரியா சபையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் தேவ குணத்தை கொண்டு வருவதற்காக, தேவனை குறித்து அறிய வைப்பதற்காக சில வசனங்கள் மூலமாய் முதலாவது ஆராதனை பெயரில் சொல்லப்படுகிறது. आप तुरंत कहते होंगे, நீங்கள் உடனே சொல்லிக் கொண்டிருக்கலாம், मैं इस प्रकार का जीवन नहीं बिता रहा हूं, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதே இல்லையே. लेकिन वहां रहने वाला एक और के बारे में भी मैं दिखाने के लिए चाहता हूं। ஆனால் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிற இன்னொரு மனிதனை குறித்து பேச விரும்புகிறேன். पहला सामुएल 3 अध्याय 1 சாமுவேல் 3வது அதிகாரம், आओ उसका 7वां पद को पढ़ेंगे। 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். पहला सामुएल 3 अध्याय का 7वां पद। 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். उस समय तक सामुएल यहोवा को नहीं पहचानता था, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். और न यहोवा का वचन ही उस पर प्रकट हुआ था। கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. कौन है सामुएल? यहाँ இங்கே சாமுவேல் எப்படி இருக்கிறான் பாருங்க. ये समर्पित किया हुआ लड़का है, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பையன். एली के साथ रह के मंदिर के या मिलाप तंबू के अंदर काम करने वाला है। ஏலியோடு கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே சேவை செய்கிற ஒரு பையன். एली के पास उसकी माँ इसलिए छोड़ी है, मेरे बच्चे को परमेश्वर के पहचान में लाइए। ஏலியோடு கூட இந்த பையனை கொண்டு தாய் விட்டு விட்டு வந்தாலே காரணம், இந்த பையனுக்கு கர்த்தரை குறித்த அறிவை எல்லாம் போட்டுடுங்க ஐயா. हन्ना उसको दूध चुलाते ही ले आई है। அண்ணாளை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை பால் மறந்த உடனேயே அந்த பிள்ளையை கொண்டு போட்டு விட்டாள். एक त्याग किए हुई माँ की बेटा है, ஒரு தாக உணர்வுள்ள அல்லது தியாகமாய் செய்யப்பட்ட அந்த தாயினுடைய மகன், प्रार्थना करने वाली के बेटा है, ஜெபிக்கிற தாயினுடைய மகன் அவன். आंसुओं के साथ परमेश्वर के सामने खड़े होने वाली की वाले का बेटा है। அழுது கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயினுடைய குமாரன் அவன். सही विचार से ही यहाँ छोड़िए, சரியான எண்ணத்தோடு கூட தான் தாய் விட்டு விட்டு போனாள். ये सेवा करेगा, இவன் ஊழியம் செய்ய போறானே, ये आज्ञा मानेगा, இவன் கட்டளைக்கு கீழ்ப்படிவா, ये सारी बातों को पूरा करेगा, இவன் எல்லாத்தையும் நிறைவேற்ற போவான். एली उनको सिखाएंगे। ஏலி இவனுக்கு கற்றுக் கொடுப்பாரு. बाइबल says, लेकिन बाइबल बताती है सामुएल यहोवा का नहीं पहचानता था। சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். मैं आपके सामने एक सवाल को रखता हूँ, நான் உங்களுக்கு முன்பு ஒரு கேள்வியை வைக்கிறேன். कई लोगों को, कई बच्चों को परमेश्वर ने आपके हाथ में सौंपा ताकि आप उनको परमेश्वर के पहचान में ले आएंगे। அநேகரை தேவன் உங்கள் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார், அல்லது அநேக பிள்ளைகளை உங்கள் வசமாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் தேவனை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மூலமாக என்று. आप एक होम इंचार्ज होंगे, நீங்கள் ஒரு ஹோம் இன்சார்ஜ் ஆக இருந்திருக்கலாம், या आप जो है एक टीचर होंगे, அல்லது நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், किसी डिपार्टमेंट के इंचार्ज होंगे, அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் துறையினுடைய அதிகாரியாக இருக்கலாம். क्या परमेश्वर की पहचान में आपके साथ रहने वाला बढ़ता है या घटता है? என்ன உங்களோடு கூட இருக்கிறவர்கள் தேவனை குறித்த அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது குறைந்து கொண்டிருக்கிறார்களா? मैं यहाँ सामुएल के ऊपर मैं त्रुटि नहीं लगाऊंगा। நாளைக்கு சாமுவேலை குறித்து குறையே சொல்ல முடியாது. जरूर वो वातावरण ठीक है, சூழ்நிலை எல்லாம் சரியா தான் இருந்துச்சு, समर्पण उसके लिए दिया गया ठीक है, அவனுக்கு அர்ப்பணிப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது, அதுவும் சரியா தான் இருந்துச்சு. they were not taught, he was not taught to listen to the voice of God. उसको सिखाया नहीं गया कि परमेश्वर की वाणी या उसके शब्द को परखने के लिए. परमेश्वर जब बुलाया सामुएल करके, उसको मालूम नहीं है। சாமுவேல் என்று சொல்லி தேவன் கூப்பிட்ட பொழுது அவனுக்கு தெரியாமல தான் இருந்துச்சு. इसके पहले एक भविष्यवक्ता आके एली से बातचीत कर रहा, उसको जानता था,
இதற்கு முன்பு தீர்க்கதரிசி வந்து ஏலியிடம் பேசுகிற காரியங்களை அவன் அறிந்திருந்தான் தான். क्योंकि दूसरा अध्याय में पढ़ते हैं, அதை இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம். लेकिन उसको समझ में नहीं आया. ஆனால் அவனுக்கு புரியவே இல்லை. जरूर वो छोटा है, அவன் சின்ன பையனா தான் இருந்தான். जरूर बड़ी बातों का परमेश्वर उसको नहीं कहने के लिए चाहता होगा करके सोचा होगा. ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்க போற காரியங்கள் எல்லாம் இந்த பையன்ட்ட போய் என்ன என்கிட்ட சொல்லுவாரா. लेकिन बाइबल बतलाती है, ஆனால் வேதம் சொல்லுகிறது सवेरे उठता है, காலையில எழும்புவானவன் तंबू के अंदर जाके सारे काम करता है, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் எல்லா வேலையும் நிறைவாய் செய்கிறவன் அவன். और वो जो दिया जलता है उसको ठीक करता है, விளக்கு எரிகிற வேளையிலே அவன் சரி செய்யக்கூடியவன் அவன். वेदी को ठीक करता है, பலிபீடத்தை சரி செய்யக்கூடியவன் அவன். सारी बातों को प्रबंध करने के लिए उसके पास सिखाया गया है. எல்லா ஏற்பாட்டையும் செய்வதற்கு அவன் கற்றுக் கொடுக்கப்பட்டவன் தான். लेकिन परमेश्वर की आवाज को पहचानने के लिए सिखाया नहीं गया है. ஆனால் தேவ சத்தத்தை அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ब्रदर्स एंड सिस्टर्स, भाई और बहन, आप और हम इस जिम्मेदारी को पाए हुए लोग हैं. நீங்களும் நானும் இந்த பெரிய பொறுப்பை பெற்றவர்கள். आप क्लासरूम के एक मॉनिटर होंगे, நீங்கள் கிளாஸ் ரூமில் ஒரு மானிட்டர் ஆயிருக்கலாம், कोई बात नहीं. பரவாயில்லை. अपने संगी साथियों को परमेश्वर का आवाज को आप कैसा पहचानते हैं करके क्या आपने सिखाया कभी? நீங்கள் எப்பவாவது உங்களுடைய உடன் இருக்கிறவர்களுக்கு தேவ வசனத்தை எப்படி நீங்க அறிந்து கொள்றீங்க, எப்படி கர்த்தர் உங்களோடு பேசுறாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது உண்டோ? हमारा प्रभु यीशु ने कहा, मेरे भेड़े मेरी आवाज को सुनेंगे. நம்முடைய ஆண்டவராய் இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். Is there any element in your day to show and teach that they will understand God speaks? I listen. क्या कोई ऐसे लोग हैं कि सिखाने के लिए और सुनने के लिए ताकि परमेश्वर की बातें उनको सुनाई पड़े? Who is responsible? कौन जिम्मेवार है? Who is responsible? कौन जिम्मेवार है? The people, those who are above him. जो उस लड़के के ऊपर रखे हुए वही जिम्मेवार है. आप अगर किसी के ऊपर अधिकारी होने के लिए चाहते हैं तो ஒருவேளை நீங்கள் யாராவது கூட்டத்துக்கோ யாராவது ஒருவருக்கு மேலே லீடராக அதிகாரியாக நான் மாற விரும்புகிறேன் என்று விருப்பம் இருக்கிறதா உங்களுக்கு? सबके साथ ये एम्बिशन होगा. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு தாகமும் விருப்பம் இருக்கலாம். मुझे ऊंचे स्थान चाहिए, எனக்கு ஒரு இன்னும் உயர்ந்த இடத்துக்கு நான் போகணும். जिस स्थान से है मैं उससे ज्यादा जाने के लिए चाहता हूँ. எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கணும் இன்னும் மேல ஒரு பதவிக்கு நான் போகணும். मैं आपसे कहने के लिए चाहता हूँ, நான் உங்களிடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், परमेश्वर इसी से नापता है. தேவன் இதனாலேயே அளந்து விடுகிறார். ये जो बढ़ने के लिए चाहता है, कितना मेरा आवाज सुनता है. இவன் வளர இன்னும் மேல போகணும்னு விரும்புறானே, எவ்வளவா ஏன் சத்தத்தை அவன் கேட்கிறான். और दूसरों को बतलाता है किस प्रकार परमेश्वर की आवाज को सुनना. அப்படியே இவன்ட்ட இந்த குணம் இருக்குதா, பிறருக்கு தேவ சத்தத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமை இருக்கா? अगर इस बात में आप मन लगाएंगे, आपके प्रमोशन ऑटोमेटिक होगा साहब, इसको भूलिए मत. ஒருவேளை இதுல நீங்கள் மனது செலுத்தினால், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தா, இதுல உங்களுக்கு அனுபவம் இருந்தா, உங்க ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஐயா, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஐயா. It may be your friend, आप ये शायद ये आपके दोस्त हो सकते, it may be your junior, या आपके जूनियर कोई हो सकता, it may be your co-worker, या आपके संग रहने वाले आपके सहकर्मी हो सकते. Have you ever tried to make them understand how to listen to the voice of God? क्या आपने कभी कोशिश किया कि उस व्यक्ति को परमेश्वर की वचन को सुनने के लिए, समझने के लिए सिखाए आप? If you are not involved, अगर आप अपने को ना उंडेले according to this word, परमेश्वर के इस वचन के अनुसार, you don't know God. आप परमेश्वर को नहीं जानते. You don't know God. आप परमेश्वर को नहीं जानते हैं. Not because of your bad habits and bad activities. Even when you are failed in your responsibility, you don't know God. ये नहीं कि आप बुरे हैं, आप बहुत गंदे हैं, इसलिए परमेश्वर को नहीं जानते नहीं है. ना 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 ना, आप किसी को परमेश्वर की जानकारी ना दिलाएं, या आप खुद परमेश्वर के बारे में नहीं जानते, तब आप इस झुंड में आते हैं.
समय को मन में रखते मैं तीसरा एक व्यक्ति को दिखाने के लिए चाहता हूँ, ये एक या दो जन को. நான் ஒன்று அல்லது இரண்டு பேர்களை நேரத்தை மனதில் வைத்தவனாய் நான் சொல்லிவிட விரும்புகிறேன். லூக்கா ரचित सुसमाचार 24वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். लूका रचित सुसमाचार उसका 24वां अध्याय. லூக்கா 24வது அதிகாரம். वहां पर लिखा है, அங்கே எழுதப்பட்டிருக்குது. 31 पद को पढ़ेंगे. 31வது வசனத்தை வாசிக்கலாம். यीशु दो चेलों के साथ साथ चल रहा, यरूशलेम से लेकर आगे एमाउस तक जा रहा है. இயேசு ரெண்டு சீஷர்களோடு கூட எருசலேம் இருந்து எம்மாவூருக்கு அவர் போய் கொண்டிருக்கிற வேளை இது. एमाउस में इनके घर में प्रवेश किया है. எம்மாவூரிலே இவருடைய வீட்டிலே இயேசு பிரவேசித்திருக்கிறார். लेकिन जब तक रोटी को लेके थोड़ा नहीं, तब तक वे उसको पहचाने नहीं है. ஆனால் எதுவரைக்கும் இயேசு ரோட்டி அல்லது அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிக்காமல் இருந்தாரோ அதுவரைக்கும் இயேசுதான் இவர் என்று அவர்கள் அறியவே இல்லை. जब वचन को सुनते थे वे कहते थे हमारा हृदय एकदम उजाला हो रहा था. அவருடைய வசனத்தை கேட்டவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இருதயம் எல்லாம் கொழிந்து விட்டு எரிகிறது என்று சொல்லி. वचन को सुनने वाले, வசனத்தை கேட்கிறவர்கள் சொன்னார்கள். यीशु से जी उठा, यीशु से डायरेक्ट सुनने वाले, இயேசு உயிர் தெழுந்த இயேசு இப்பொழுது அவரிடத்தில் வசனத்தை டைரக்டாய் கேட்டவர்கள். लेकिन आंखें बंद पड़ी हैं, ஆனால் கண்களோ மறைக்கப்பட்டு இருக்கிறது. वे उसका पहचाने नहीं है. அவர்களோ இயேசுவை அறியவில்லை. Some of our people are walking with God, no doubt about it. इसमें कोई शक नहीं है कि हम में से कुछ लोग जो है परमेश्वर के साथ साथ तो चलते. I acknowledge and vouch that you are walking with God, no doubt about मैं it. अंगीकार करता हूँ, मैं ऐलान करता हूँ, इसमें कोई शक नहीं है कि आप परमेश्वर के साथ साथ चलने वाले हैं. But you don't know as much as you must know. लेकिन जितना आपको परमेश्वर के बारे में जानना चाहिए उतना आप ना जाने हैं. Because क्योंकि your mind is crowded with other things. आपके मन और कई दूसरी बातों से भर गया है. What will be my future? मेरा भविष्य क्या होगा? क्योंकि these two people were talking about the death of Jesus, they never knew the resurrection of Jesus. क्योंकि ये दोनों जन यीशु मसीह के मृत्यु के बारे में सिर्फ बातें कर रहे थे, चर्चा कर रहे थे, लेकिन उनको मालूम नहीं था कि यीशु मसीह का पुनरुत्थान के बारे में. यीशु हमारे साथ नहीं है अभी. यीशु எங்களோடு கூட இப்ப இல்ல. हमारे भविष्य क्या होगा? எங்களுடைய எதிர்காலம் என்னவா மாறும்? आपका भविष्य की डर आपको उसकी पहचान से अलग रखता. உங்களுடைய எதிர்கால பயம் உங்களை அவரை அறிகிற அறிவிலிருந்து தள்ளி போட்டுவிடும். कई चिंताएं, अनेक கவலைகள், कई प्रकार की बोझ, अनेक विधமான சுமைகள் आपको साथ रहने के बाद भी पहचान में नहीं आता होगा. நீங்கள் கூட இருந்தாலும் அவரோடு கூட நடந்தாலும் கூட அவரை அந்த அளவுக்கு அறியாமல் இருந்திருக்கலாம். ये सुबह के समय இந்த காலை வேளையில मैं आपसे हाथ जोड़ के कहूंगा, உங்களை நான் கரம் கூப்பி வேண்டிக் கொள்ளுவேன். आप पहले झुंड के समान हो सकते हैं, ஒருவேளை நீங்கள் முன்னே காட்டின முதலாவது கூட்டத்திலே இருக்கிறவர் போல இருக்கலாம், या छोटे सामुएल के जैसा हो सकते हैं, யா சின்ன சாமுவேல் பையனை போல நீங்க இருக்கலாம், या इन दो चेलों के जैसा हो सकते हैं. அல்லது இந்த அறியாத சீஷர்களை போல நீங்கள் இருக்கலாம். किस झुंड में पाए जाते हैं मैं नहीं जानता हूं, क्योंकि आप पहचानते हैं. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அறிவீர்கள். Have I bear the burden to know you more? क्या मुझ में ये बोझ है या प्यास है कि मैं परमेश्वर को और जानूं? Sure, we sang a song, as the deer panteth for the waters, so my soul longeth for you. इसलिए हम ये गाना गाते हैं कि जैसे हरिणी जल के लिए तड़पती है वैसे ही मेरी आत्मा तेरे लिए तड़पती है प्रभु. What is your तड़प? क्या तड़प है आपके अंदर? உங்களுடைய துடிப்பு, உங்களுடைய ஆவல் என்ன? बैठे हुए अपने आंखों को बंद करें. அமர்ந்தவாறு உங்களுடைய கண்களை மூடுங்க.